எந்த கூட்டணியோட ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி வந்தா நல்லா இருக்கு. ஆட்சி வேண்டாம். திராவிடர் மாடல் ஆட்சியினுடைய மதுவினுடைய ஆட்சியாக தான் இருந்து கொண்டு இருக்குது. அண்ணாமலை தலைமையில் உள்ள கூட்டணி வரணும். என்டிஏ கூட்டணி தான் வரணும்னு ஆசை. பிஜேபியோட உள்ள கூட்டணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபி கூட்டணி வந்தா நல்லா இருக்கும். டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலே கள ஆய்வு செய்து அதன் தரவுகளை உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கிறது, யாருக்கு பாதகம், புதிதாக வந்த விஜய் அவங்களுடைய கட்சி தாவேகா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, பெண் வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, இளைஞர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அதிமுக கூட்டணி எந்த அளவிற்கு வலுப்பெற்று இருக்கிறது, திமுகவுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய பெண்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கிறது, இது குறித்த ஒரு முழு கள ஆய்வை நாங்கள் செய்திருக்கிறோம். அதைத்தான் உங்கள் முன் நாங்க கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி குளச்சல் சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்துல வருது. பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி தான். இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மொத்த வாக்காளர்கள் 2,61,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,32,000 பேர், பெண் வாக்காளர்கள் 1,29,000 பேர் இருக்காங்க. இதுல முக்கியமான பேரூராட்சி அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்வெச்ச கோஷ்டம் இருக்கு, முளகமூடு, மணவாளக்குறிச்சி, மண்டைக்காடு, திங்கள் நகர், வில்லுக்குறி, ரீதாபுரம் இதெல்லாம் இதுல வருது. நகராட்சி குளச்சல்ல இருக்குது. இங்க தொடர்ச்சியாக கடந்த 3 முறையாக பாத்தீங்கன்னா ஜே பிரின்ஸ் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. கடந்த முறை ஜே பிரின்ஸ் வாங்கிய வாக்குகள் 90,681. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவுடைய பி ரமேஷ் அவருக்கு கிடைத்த வாக்குகள் 65,849. ஆண்டனி அலின் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் 18,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜகவின் ரமேஷுக்கும் ஜே பிரின்ஸ் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா 24,832. இப்பொழுது இந்த களம் எப்படி இருக்கிறது, குளச்சல் தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது குறித்து கள ஆய்வு செய்த சிவகுமார் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம். இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியில முதல்ல கள ஆய்வு செஞ்சீங்கன்னா? நான் கள ஆய்வு மேற்கொண்ட இடங்கள் பாத்தீங்கன்னா குளச்சல் நகராட்சிக்கு உட்பட்ட இடங்கள் திங்கள் நகர், மண்டைக்காடு, மணவாளக்குறிச்சி, வெள்ளிமலை, வில்லுக்குறி, குந்தன்கோடு, வாழ்வச்ச கோஷ்டம் ஆகிய இடங்களை கள ஆய்வு மேற்கொண்டு கள ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இப்ப இந்த பகுதிகள்ல எல்லாம் என்னென்ன சமுதாயம் இருக்கிறது, மத ரீதியாக, ஜாதி ரீதியாக நீங்க சொல்லுங்க. இந்த தொகுதியில இந்து நாடார் வாக்காளர்கள் அதிகமா இருக்கிறாங்க. அடுத்தது கிருஷ்ண வகை சமுதாயம் இருக்கு, செக்கால சமுதாயம் இருக்கிறாங்க, பிறகு விஸ்வகர்மா சமுதாயம் இருக்கு, பிறகு நாயர் சமுதாயம் இருக்கிறாங்க, ஆர்சி கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவ நாடார் சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் அவங்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. எந்தெந்த பகுதின்னு சொல்ல முடியுமா? அந்த கிறிஸ்தவர்கள், ஆர்சி கிறிஸ்தவர்கள் எந்த இடத்துல அதிகமா இருக்காங்க, இஸ்லாமியர்கள் எந்த பகுதியில அதிகமாக டென்சிலி பாப்புலேட்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? வில்லுக்குறி, நெட்டாங்கோடு, அது மாதிரி கல்படி, இரணியல் கோணம், மணவாளக்குறிச்சி, வெள்ளிமலை போன்ற பகுதிகளில் கிருஷ்ணன் வகை சமுதாயத்தினர் கணிசமான அளவில் இருக்கின்றார்கள். இது போக முட்டம், கடியப்பட்டணம், சின்ன விலை, பெரிய விலை, குளச்சல், மண்டைக்காடு, புதூர் ஆகிய பகுதிகளில் ஆர்சி மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நீ அடுத்தது மணவாளக்குறிச்சி, குளச்சல் பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். இரணியல் பகுதிகளிலே அதே போல குளச்சல் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செக்கால சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவ நாடார் சமுதாய மக்கள் பரவலாக தொகுதியிலே பல பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்து நாடார் அவங்க எங்க டென்சிலி பாப்புலேட்டடா இந்த ஏரியால இருக்காங்க? இந்து நாடார் சமுதாயம் மண்டைக்காடு உட்பட்ட பகுதிகள், அது மாதிரி கல்லுக்கூட்டம் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது,
வில்லுக்குறி வில்லுக்குறி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஏரியா, வெள்ளிமலை பஞ்சாயம் ஆகிய பகுதிகளிலே இந்து நாடார் சமுதாயத்தினர் அதிக அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் அவங்க இந்த ஆட்சி குறித்து முதல்ல என்ன நினைக்கிறாங்க? அதாவது பெண் வாக்காளர்களை பொறுத்தவரையிலும் அவர்கள்ட்ட முதல்ல கேட்டவுடனே அவங்க சொன்ன விஷயம், இப்பொழுது நடந்த இந்த விளாத்திக்குளம் சம்பவம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால அது பற்றி தான் அவங்களுடைய கருத்துக்கள் மிக ஆக்ரோஷமாக இருந்தது. இந்த ஆட்சியில வந்து இருக்கின்ற அந்த சில பிரச்சனைகளை சொன்னாங்க. பெரும்பாலான பெண்களுக்கு ஆட்சி மாற்றம் நடந்தால் சிறப்பாக இருக்கும் என்கிற கருத்தை வந்து மகளிர் மத்தியிலே வந்து நமக்கு கிடைக்கப்படுகிறது. இந்த விளாத்திக்குள சம்பவம் அவங்க இந்து பெண்கள் அப்படி ஆக்ரோஷமாக பேசுறாங்களா இல்ல கிறிஸ்தவர்கள் பேசுனாங்களா? எல்லா பகுதியிலிருந்தும் அது பரவலாக அந்த கருத்தை சொன்னாங்க. குறிப்பாக அந்த மீனவ சமுதாயத்தில் இருக்கின்ற பெண்கள் மிகவும் ஆக்ரோஷமாக இதை கண்டித்தார்கள். இந்த ஆட்சி வந்து கொடுங்கோல் ஆட்சி. இதுல வந்து பெண்களுக்கு முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப சமீபத்துல 2 வயசான பிள்ளைய கூட விளாத்திக்குளம் இடத்துல நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் நேற்று இங்க கோயம்புத்தூர்ல பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இல்லை. போதையில் அடிமையா இருக்கு தமிழகம். இப்ப இருக்க ஆட்சி தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். நாடு அந்த அளவு மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு மகளிருக்கு ஒரு வெளியில இறங்கி நடக்கிறதுக்குள்ள ஒரு இது இல்லாத ஒரு காலத்துல இந்த அரசு தேவையே இல்லை. தமிழக அரசனுடைய சாதனைகள் ஒண்ணுமே கிடையாது. இந்த பகுதியில இளைஞர் அவங்களுடைய வாக்குகள் அப்படிங்கறது எவ்வளவு சதவீதம் இருக்கும்? இளைய வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஒரு 25-30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞருடைய வாக்குங்கிறது எவ்வளவு இருக்கும்? 25-30 அந்த அதாவது புதிய வாக்காளர்களுடைய பெர்சன்டேஜ் ஒரு 5% வரைக்கும் இங்க இருந்து இருக்குது. இல்ல, இங்க ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? ஆனா ஒரு 5, அதாவது ஒரு 7-10% இருக்கும். புது வாக்காளர்கள் 7 முதல் 10% வரும் அந்த இளம் வாக்காளர்கள். இந்த சட்டமன்ற அதிகமா இருக்கிறாங்க. பெண் வாக்காளர்கள் அதிகம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு விஜய் கட்சிக்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது? நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே அவங்க வந்து ஆண்டனி அலீன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 18,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. இப்பொழுதும் நாதகவிற்கு, நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஆதரவு இருக்குதா, இல்ல புதிதாக வந்த இப்ப விஜய்க்கு அங்க செல்வாக்கு எப்படி இருக்குது? அதாவது இந்த மீனவ கிராமங்களில தாவேகாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது பார்க்க முடியுது. மீனவ கிராமங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கும் அதே மாதிரி பரவலா இளைஞர்களுக்கு தாவேகா மேல ஒரு தாக்கம் இருந்தாலும் அது மீனவ கிராமத்துல ரொம்ப அதிகமா இருக்குது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரிப் அங்க நிக்கிற அவங்க ஏற்கனவே வேட்பாளர் அறிவிச்சு அவங்களும் அந்த மீனவ கிராமத்தை சேர்ந்த பெண்மணிங்கிறனால அந்த ஒரு தாக்கம் இருக்குது. ஆனா அவங்கள்ட்ட அந்த தாக்கத்தையும் தாண்டி இந்தியா கூட்டணிக்கு அந்த வாக்கள் செலுத்தணும், இல்லாம இருந்தா வாக்கு சிதறிடும் அப்படிங்கிற ஒரு தாக்கமும் அவங்கள்ட்ட மேலோங்கி இருக்கு. இப்போ இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஜே பிரின்ஸ் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது அந்த சட்டமன்ற தொகுதியில எப்படி இருக்கு? அதனால நம்ம கல ஆய்வுப்படி ஒரு 40% அவர்களுடைய செயல்பாடு திருப்தியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 60% அவருடைய செயல்பாடு திருப்தி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க அதிக பேர் வந்து இப்ப எம்எல்ஏவே பார்க்கறதுக்கு முடியலைங்கிற ஒரு கருத்தை தான் அநேகமான மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இங்க இருக்கிற எம்எல்ஏ உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? உங்களுக்கு கம்மியா தான் இருக்கு. கம்மியா இருக்கு. உங்களுக்கு திருப்தியா இருக்கா இல்ல? உங்களுக்கு திருப்தியா இருக்கா? இது வரைக்கும் திருப்தி இல்லை. ஆமா, ஒரு 15 ஆண்டுகள் இருக்காங்க. எந்த ஊருக்குன்னு என்னன்னு செய்த போல எனக்கு இது வரைக்கும் தெரியல. ரொம்ப பெரிய அளவுல இல்ல. ஏன்னா எங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் வருது, எல்லாரும் ஓட்டு கேட்க வராங்க, இவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து 15 வருஷமாட்டு அவருடைய குடும்பத்தை வளர்ச்சி அடைச்சி கொண்டே இருக்கின்றார்கள். குளச்சல் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கு எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது. இனி 5 வருஷத்துக்கு ஒருக்கதான் அவரை பார்க்க முடியும். எம்எல்ஏ அப்படிதான், எம்பி அப்படிதான். இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க பல சமூகங்கள் சொன்னீங்க. அதாவது இந்து நாடார் இருக்காங்க, செக்காலை சமுதாயம் இருக்கிறது, கிருஷ்ண வகை சமுதாயம் இருக்கிறாங்க, அதுபோல ஆர்சி அவங்க இருக்காங்க, அப்புறம் மீனவர்கள் அவங்க இருக்காங்க. இப்படி பல விஷயங்களை சொன்னீங்க. இவங்க எல்லாம் யாராருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? இப்ப செக்காலை சமுதாயம்னா அவங்க யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? கிருஷ்ண வகை சமுதாயம்னா யாருக்கு ஆதரவாக இருக்காங்க?
ஆனா இப்போ வந்து கிருஷ்ணமொழி சமுதாயம், செக்கால சமுதாயம், விஸ்வகர்ம சமுதாயம், நாயர் சமுதாயம், செட்டியார் சமுதாயம் இவங்க எல்லாம் வந்து ஒரு அதிகபட்சமா என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவா இருக்கு. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அடுத்தது வந்து எந்த கூட்டணியோடைய ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி இப்போ உள்ள நிலவரத்துக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். இப்போதைக்கு ஆட்சி வேண்டாம். சரி, ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே வரணும். அடுத்த கூட்டணினா நம்ம அண்ணாமலை தலைமையில் உள்ள கூட்டணி வரணும். இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்தது அங்க பிஜேபி இருந்தா என்ன இருக்கணும்? எங்களுக்கு வந்து பிஜேபி வரணும். போற போக்க பார்த்தாச்சுன்னா பிஜேபியோட உள்ள கூட்டணி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி கூட்டணி வந்தா நல்லா இருக்கும். இந்திய கூட்டணி வந்தா என்ன ஒரு நல்லா இருக்கும். அடுத்தது எந்த கூட்டணியோடைய ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணி தான் வரணும்னு ஆசை. வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஏன்னா எங்களுக்கு நாங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு மத்திய அரசு ஸ்கீம் கீழே எம்எஸ்எம்இ கீழே நிறைய லோனு, நிறைய நல்ல நல்ல எங்களுக்கு அப்படின்னா தொழிலை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. இதே நேரம் மாநில அரசு அப்படி பெரிய அளவுல சப்போர்ட் ஒன்றும் இல்லை. அதனால கண்டிப்பா என்டிஏ வந்தா நல்லா இருக்கும். நாடார் சமுதாயத்துல இது என்டிஏக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அவங்க வந்து சரிபாதியா இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்டிஏக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மீனவர்களும் அதே ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இப்ப இங்க பேரூராட்சிகள் நிறைய இருக்குது. அதுல வந்து பாஜகவினரும் பல பொறுப்புல இருக்காங்க, மற்ற கட்சியினரும் இருக்கிறாங்க. அவர்களுடைய செயல்பாடு அந்த தொகுதியில எந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிக்கும், எந்தெந்த பகுதியெல்லாம் நல்லா வேலை நடந்திருக்கு, இவங்க என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவா இருக்கும், இல்லாட்டினா இந்தி கூட்டணிக்கு ஆதரவா இருக்குன்னு உங்களால பிரிச்சு பார்க்க முடியுதா கலாய்வுல? முடியும், நிச்சயமா. ஏன்னா இந்த தொகுதிக்கு உட்பட்ட மண்டைக்காடு மற்றும் வெள்ளிமலை பேரூராட்சிகள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கையில, வில்லுப்புரி பேரூராட்சி, 3 பேரூராட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கையில இருக்கு. மற்ற இடங்கள் வந்து இந்தியா கூட்டணியில இருக்கு. இதுவே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் இருக்கு. இவங்களுடைய செயல்பாடு கீழ்மட்டத்திலிருந்து அவங்களுடைய அந்த களப்பணி நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால அது ஒரு சிறப்பாக அவங்களுக்கு வருது. அவங்க உள்ளாட்சி செயல்பாடு எப்படி இருக்குது? ஆனா செயல்பாடு வந்து சில இடங்களில் திருப்தியா இருக்கிறது. இப்ப திகழ்ச்சந்தை போன்ற பகுதிகளிலே போகும்போது அங்க இருக்கிற பஞ்சாயத்துல வந்து நிறைய குறைகள் சொன்னாங்க. இது சில பஞ்சாயத்துல திருப்தியா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களும் அந்த தேர்தலை மையமாக வச்சு அவங்களுடைய களப்பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. 2 கூட்டணியும் தேர்தலை மையப்படுத்தி உள்ளாட்சி அமைப்புல இருந்து தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பாராளுமன்ற உறுப்பினர், அது வந்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அவருடைய செயல்பாடு இந்த சட்டமன்ற தொகுதியில எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறது இல்லைன்னா பாதகமாக இருக்கிறது அப்படின்னு ஏதாவது உங்களால அப்சர்வ் பண்ண முடிஞ்சதா? எம்பி அவர்களுடைய இது அப்படின்னு சொன்னா ஒரு 40 விழுக்காடு மக்கள் வந்து எம்பியோடைய பணிகள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணிகள்னா என்னென்ன பணிகள் அவர் செஞ்சிருக்காரு அதை அவங்க சிறப்புன்னு சொல்றாங்க. இந்த பணியெல்லாம் அவர் செஞ்சாரு, அதற்காக எங்களுக்கு திருப்தியா இருக்கு அப்படிங்கிறது எந்தெந்த பணியை அவங்க சொல்றாங்க, குறிப்பிட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இவங்க வந்து 2 பணிகளை மட்டும்தான் அவங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. இந்த பகுதியில இருந்த சில மீனவர்கள், அதாவது வெளிநாட்டுல தவிர்த்த சில மீனவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு விஜய் வசந்த் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இன்னொன்னு அவங்க எல்லாமே ஜென்ரலா சொல்றது எங்களுக்கு ஹைமாஸ் விளக்கு நிறைய வச்சு கொடுத்தாங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. வேற அவருடைய சாதனைகள் பற்றி அவங்க வேற எதுவுமே குறிப்பிடல. ஏதாவது சிக்கிட்டு இருந்த மீனவர்களை மீட்டதா இல்ல மீனவர்களுடைய பாடியை கொண்டு வந்ததா? இல்ல, சிக்கிட்டு இருந்த மீனவர்களையும் அதே மாதிரி இங்க வந்து 2 பாடியை இங்க மீட்டுட்டு வந்தது சமீபத்துல கூட ஒரு நடந்தது, அதை தான் குறிப்பிட்டு சொன்னாங்க. இப்ப தமிழக அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. விடியல் பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை, அதே நேரத்துல கன்னியாகுமரி அந்த ஒட்டுமொத்த மாவட்டம், அதுல வந்து நிறைய அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அந்த மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்குதா? திமுகவுடைய செயல்பாடு மகளிர் நலன் சார்ந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? இங்க ஒட்டுமொத்தமாக அந்த இலவசங்கள் அப்படிங்கிறத வந்து மக்கள் கொஞ்சம் வெறுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இலவச பயணம், இது சில மகளிர் வந்து இதுக்கு வந்து சிறப்பாக இருக்குன்னு சொன்னாலும் அந்த பேருந்துல இருக்கும்போது கூட 1-2 வட்டம் நம்ம வந்து கேட்டோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நாங்க கேட்கவே இல்லை, இது ஒரு தேவையில்லாத ஒரு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க.
வாழ்க்கை போச்சு தனியார் பஸ் அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஓகே. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அரசினுடைய செயல்பாடுகள்ல கவனம் அவங்களுக்கு பெரிய திருப்தி இல்லை. அதனால எங்க திமுக அவ்வளவு இலவசம். நாங்க இலவச பஸ் கேட்கவே இல்லை. பஸ்ல யாருன்னா டிரைவர் கண்டக்டர் என்னமா திட்டுறாங்க. நடையில நீனா என்னத்துக்கு உனக்கு சாவ கூடாதா, இங்க வந்து ஏறுதுன்னு கேட்காங்க. இப்படியே ஒருக்க கேட்டாங்க. இப்ப சமீபத்துல 2 நாட்களாக நம்ம பாக்குறோம், அண்ணா அறிவாலயத்துல வந்து சட்டமன்ற தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு திமுகவினரே இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க அந்த விஷயங்கள்லாம் பாக்குறோம். அந்த தொகுதியை பொறுத்தளவு திமுக காங்கிரஸ் அவர்களிடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்குது? ஏன்னா தொடர்ச்சியாக 3 முறை காங்கிரஸ் தான் வெற்றி பெற்று இருக்கிறது. இந்த முறை திமுக நிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதற்கான களம் அங்க எப்படி இருக்கு? அவங்க 2 பேருக்குள்ளார அந்த ஜெல்லி இங்க இருக்குதா? இந்த இண்டி கூட்டணியாக இருக்கிறாங்களா, இல்ல 2 பேரும் தனித்தனி கட்சியாகத்தான் இருக்கிறாங்களா? வெளித்தோற்றத்திற்கு இண்டி கூட்டணி சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் திமுக எப்படியாவது இந்த தொகுதியை இந்த வாட்டி கைப்பற்றி விட வேண்டும் என்பதில் அவர்களும் அதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படின்னா திமுக எந்த தலைவர் அதற்கான விருப்ப மனு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? யாரு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? குளச்சல் பகுதியை சேர்ந்த சிலர் இதுக்கு வந்து காய் நடிச்சிட்டு இருக்கிறதாக சொல்றாங்க. குறிப்பிட்ட ஏதாவது தலைவரை சொல்ல முடியுமா? திமுகவுடைய தலைவர்கள் அவர்களுடைய மீனவர் பிரிவை சேர்ந்த ஸ்டாலின் ஜோஸ் அவர்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலையுமே பிரின்ஸ் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கக்கூடாது. அவர் விளவங்கோட்டை சேர்ந்தவர், விளவங்கோட்டை தொகுதியை சேர்ந்தவர், குளச்சல் தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுலையும் காங்கிரஸ் கட்சியிலே அதுக்குண்டான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இந்த தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் அதிகப்படியான மக்களிடம் சென்று சேர்ந்து இருக்கிறது. ஆனால் இது மத்திய அரசினுடைய திட்டம் தானா என்பது வந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறது. குளச்சல் சட்டமன்ற தொகுதியில மத்திய அரசுடைய திட்டம் தெரியாம இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான திட்டங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கு? குறிப்பாக ஜல் ஜீவன் திட்டம், அதே மாதிரி இலவசமாக ரேஷன் பொருள் வழங்கும் திட்டமாகட்டும், இன்சூரன்ஸ் திட்டமாகட்டும், இதெல்லாம் வந்து மாநில அரசு செய்யறது மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நீங்க சொல்றது ஜல்ஜீவன் திட்டம் வந்து மாநில அரசு தான் பண்ணுது அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்க. ஆமா. சரி, இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பாஜகவுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? போன முறை கூட ரமேஷ் 65,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. இந்த முறை அதிகப்படியான வாக்குகள் வாங்குவதற்கு ஏதாவது இருக்குதா? பாஜகவுடைய வாய்ப்பு அங்க எப்படி இருக்குது? நிச்சயமாக கடந்த 2 முறையாக பாஜக இந்த தொகுதியில 2வது இடம் பிடித்துள்ளது. பாஜகவுக்கு ஒரு அடித்தளம் இருக்கிற தொகுதி என்கின்ற முறையிலே நமக்கு அவர்கள் வந்து சிறப்பாக களப்பணிகள் ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். வெற்றியை நோக்கி அவர்களுடைய களப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அதுக்காக பூத்து கமிட்டி எல்லாம் ஏற்கனவே அவங்க ஆரம்பிச்சு அந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சு அவங்கள திருமுனை கூட்டம் அப்படின்னு எங்க பார்த்தாலும் அவங்களுடைய ஒரு அரசியல் கிழமை அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு பச்சைமால் அவர்கள் போட்டியிடுவதற்கு பல முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அதிமுக தரப்பினர் யாரையாவது நீங்க பாத்தீங்களா? இல்ல அவர்களை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்களா? பச்சைமால் குறித்து என்ன சொல்றாங்க? அதிமுகவினர் பாஜக கூட்டணி அங்க எப்படி இருக்குது? அதிமுக பாஜக கூட்டணி ஒரு சுமூகமான ஒரு தான் சென்று கொண்டு இருக்கின்றது. அதிமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கும் பட்சத்தில் திரு KT பச்சைமால் முன்னாள் அமைச்சர் இந்த தொகுதியிலே அவர் எம்எல்ஏவும் இருந்திருக்கிறார். அவருக்கு தான் வாய்ப்பு என்கின்ற ஒரு முறையிலே சென்று கொண்டிருக்கிறது. நான் அங்கு உள்ள ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்த அதிமுக ஒரு முக்கியமான பிரமுறை சந்தித்த பொழுது அவரும் இந்த கருத்தை ஆமாம் பச்சைமால் அவர்களுக்கு தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. நேற்று கூட ஒரு ஆர்ப்பாட்டம் நாகர்கோவில் வச்சு மையப்படுத்தி அதிமுக சார்பில் நடைபெற்றது. அப்போது அதிமுக மற்றும் பாஜகவினர் இணைந்து அந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொண்டார்கள். இது அவர்களுக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமையை காட்டுகிறது. இணைந்து களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் மத்தியில முன்பு இருந்த அதே பாஜக எதிர்ப்பு இப்பொழுதும் இருக்கிறதா, இல்ல இன்னும் அதிகமாக கூடி இருக்கிறதா, இல்ல குறைந்து இருக்கிறதா?
அவங்க மத்தியில இருக்கக்கூடிய பாஜகவை வந்து எந்த அளவுக்கு பாக்குறாங்க? இதற்கு முன்பு இருந்த பாஜகவினுடைய தோற்றம் தற்பொழுது அவர்களிடத்திலே ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் வந்து பாஜகவுக்கு ஆதரவும் இருக்கிறது. ஆனால் கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்கு அளிக்கின்ற முறை வித்தியாசமாக இருக்கின்றதால் அந்த இதுலயும் ஒரு வாய்ப்பு நழுவி போகும். அதாவது கிறிஸ்தவ மீனவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் பாஜகவின் மீது இன்னும் கூட அந்த எதிர்ப்பு எண்ணத்தோட இருக்காங்க. இப்ப கரையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்ட்ட அந்த எண்ணம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. ஏன்னா மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களில் வந்து உதவி பெற்று இது மத்திய அரசினுடைய திட்டங்கள் என்று தெரிந்தவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் கூட நமக்கு நம்மளுடைய இந்த கலை ஆய்விலே வந்து என்டிஏ கூட்டணி வந்து சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக எந்த பகுதியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படி சொல்றாங்க? குளச்சல் பகுதியிலே. குளச்சல் சட்டமன்ற தொகுதியில குளச்சல்லையேவா இல்ல அதை சுத்தி இருக்கக்கூடிய குளச்சல் நகரத்திலே. குளச்சல் நகரத்துல. இப்ப நீங்க முதற்கட்ட கள ஆய்வுல இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இண்டி கூட்டணி என்டிஏ கூட்டணி யாருக்கு சாதகமாக இருக்கிறது, யாருக்கு பாதகமாக இருக்கிறது, ஏன்? இப்போதைக்கு உள்ள நிலையில என வேட்பாளர்கள் அறிவிக்கப்படல. அதனால 50-50 இருக்குது. இனி வேட்பாளர் அறிவிக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் வேட்பாளர்களை பொறுத்து மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களை பொறுத்தளவு குளச்சல் சட்டமன்ற தொகுதி 50-50 வேட்பாளர்கள் அறிவித்த பிறகுதான் தெரியும் அப்படிங்கிறீங்க? தெரியும். ஆனா கடைசியாக இப்ப தாவேகா புதிதாக வந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு அங்க ஒரு செல்வாக்கு வந்தது, இப்பொழுது தாவேகா வந்திருக்கிறது. விஜய்க்கு ஆதரவாக எந்த சமுதாயத்தினர் இருக்காங்க? அதாவது கிறிஸ்தவர்கள்லயே ஆர்சி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, சிஎஸ்ஐ இருக்காங்க, மீனவ கிறிஸ்தவர்கள் அந்த பகுதியில இருக்கிறாங்க. அதே போல மற்ற சமுதாயத்தினர்ல இருந்தும் தாவேகாவுக்கு விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அந்த பகுதியை பற்றி? அதாவது தொகுதியில வந்து பரவலாக இளைஞர் மத்தியில குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அந்த முதல் தடவை வாக்களிக்க போகின்ற அவர்களிடத்துல விஜய் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. இருந்தாலும் இந்த தாக்கம் வந்து கடலோர கிராமங்களே அதிகமாக தென்படுகிறது. கிறிஸ்தவர்கள் மத்தியில அதாவது கரையில இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில விஜய் வந்து கிறிஸ்தவர் தான், அவர் நம்ம ஆளுதான் அப்படிங்கிறது மாதிரி யாராவது உங்கள்கிட்ட சொல்றாங்களா? இருங்க அப்படிங்கிற கருத்து அவங்கள்ட்ட இருக்குது. ஆனா அதே இதுல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு ஓட்டு போட்டா வாக்கு சிதறும், என்டிஏ கூட்டணி ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதை அவங்க வந்து ஓப்பன் டாக்காவே சொல்றாங்க. இப்ப நம்ம இவ்வளவு கரை பகுதியிலையும் பாக்குறோம், அந்த கடலோர பகுதியும் இருக்குது. ஏதாவது ஒரு சபை இது வந்து ஃபுல்லா வந்து விஜய்க்கு ஆதரவாக, இவர் நம்ம ஆளு கிறிஸ்தவர், அதனால நம்ம இந்த சபையை அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது சபைகள் அங்க சப்போர்ட் பண்றது மாதிரி இருக்குது அவங்க கலாய்வுல? இல்ல, இதுவரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. தாவேகா விஜய்க்கு இந்து நாடார்கள், கிருஷ்ண வகை சமுதாயம், செக்காலை சமுதாயம், செட்டியார், மற்ற சமுதாயத்தினர் இவங்கள்ட்ட எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் தாவேகாவுக்கு போறதுக்கு வாய்ப்பா இருக்கு? பெரிய அளவில் இல்லை, ஒரு 0.5% கீழே தான் இருக்கும். இந்த கிருஷ்ண வகை, செக்கால சமுதாயம், விஸ்வகர்மா சமுதாயம், நாயர் சமுதாயம், இங்கெல்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அது அரசியல் இதுக்கு அவங்க உள்ளாடி கொண்டு போகல. நாடார் சமுதாயத்திலையும் அந்த அளவுக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த ஒரு தாக்கம் இருக்கு. அது எவ்வளவு பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்லுங்க? ஒரு 1% சொல்லலாம். அவ்வளவுதான், ரொம்ப கம்மியான இது. கடற்கரை கிராமத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தளவு 3 முறை எம்எல்ஏவாக இருந்த ஜே பிரின்ஸ் இதையெல்லாம் வாக்குறுதியாக சொன்னாரு. இதெல்லாம் அவர் செய்யவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி என்னென்ன வாக்குறுதிகள் இருக்கிறது? இல்ல அடுத்த இந்த ஓட்டு கேட்டு வரக்கூடிய வேட்பாளர்கள் இதெல்லாம் செஞ்சாதான் அவருக்கு ஓட்டு அப்படின்னு சொல்றது மாதிரியான கோரிக்கைகள் என்ன? இங்க காமனா 2 விஷயத்த மட்டும்தான். இந்த தேர்தலில் பல தேர்தலில் கேட்டு எல்லா வேட்பாளர்களும் கொடுக்குற வாக்குறுதி என்னன்னா, ஏவிஎம் கால்வாய் தூர்வாரப்பட வேண்டும், அதை வந்து அகலப்படுத்த வேண்டுங்கிற ஒரு விஷயம். அதை இதுக்கு முன்னாடியும் இருக்க இந்த முறை பிரின்ஸ் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில வச்சிருந்தாங்க. இருந்தாலும் அதை பற்றி வேற எந்த விஷயங்களும் வந்து நடக்கல. அது வந்து பரவாயில்ல எல்லாரும் சொல்றாங்க. அடுத்தது என்ன, இங்க நலிந்து வரும் தென்னை சார்ந்த தொழில், குறிப்பா இது கதம்பு எடுக்கிறது அல்லது
இந்த நார் எடுக்கிறது, கயர் திரிக்கிறது, இந்த தொழில் ரொம்ப நலிவுற்று இருக்கு. இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். இது எல்லாமே வாக்குறுதியா தான் இருக்கே ஒழிய யாருமே அதை செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த தொழில் வந்து இந்த ஒரு காலத்துல குறிப்பாக குளச்சல் சட்டமன்ற பகுதியில நிறைய தொழில்கள் இருந்துச்சு. இன்னைக்கு அது அப்படி நலிவுற்று இருக்கு. அந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்றாங்க. குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இன்னும் வேட்பாளர்கள் யார் என்று அறிவிக்கவில்லை. என்டிஏ கூட்டணி ரெண்டும் இருக்கு. என்டிஏ கூட்டணியில இப்பொழுதுதான் பாஜக அதிமுக இடையே ஒரு பரஸ்பர நம்பிக்கை வர ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கமும், 2 நாட்களாக பார்க்குறோம் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் முட்டல் மோதலாக இருக்கிறது. யாருக்கு அந்த தொகுதி அப்படிங்கிற ஒரு சண்டையும் போயிட்டு இருக்கு. அதனால குளச்சல் போட்டியிட போவது காங்கிரஸா திமுகவா? காங்கிரஸாக இருந்தால் ஜே பிரின்ஸ் நிக்க போகிறாரா இல்ல வேற யாராவது கேண்டிடேட்டா, இப்படி எல்லாம் தெரியாத சூழலில் நம்மளுடைய கள ஆய்வில் திரு சிவகுமார் அவர்கள் சொல்வது குளச்சல் தொகுதியை பொறுத்தளவு 50-50 அப்படின்னு இருக்கு. வேட்பாளர் அறிவித்த பிறகு அவருக்கு எந்த அளவுக்கு அந்த தொகுதியில மவுசு இருக்கோ அதுக்கு தகுந்த போல மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. இனி அடுத்த சட்டமன்ற தொகுதி குறித்து நாம் பார்ப்போம். அதுவரை உங்களை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.